துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்க. இந்த குரு பயிற்சியில் குரு பெயர்ந்தே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்திருக்கக்கூடிய ராசி துலா ராசி. ஏன்னா அஷ்டமத்து குருவில் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த குரு அஷ்டமத்தில் வந்தால் என்ன பண்ணுவார்? எந்த ஒரு கிரகமானாலும் அஷ்டமம் என்பது 8 என்னது சனீஸ்வர பகவானுடைய நம்பர். அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தா அதான் சந்திராஷ்டமம். அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தால் அஷ்டமத்து சனி பாடாப்படுத்திடுவார். அஷ்டமத்தில் குரு பகவான் இருந்தால் அஷ்டமத்து குரு பண வருவாய்க்கு எடுத்து பாடாப்படுத்திடுவார். இப்போ கடந்த குரு பெயர்ச்சியில் ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி, பண வருவாயில் கஷ்டப்பட்ட ராசின்னா அது துலா ராசி தான். இந்த துலா ராசிக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு 9ல் குரு வர்றார். மிகப்பெரிய லாபம். அள்ளி தூக்க போகிறார். ஒரு இடத்துல இருந்து ஓடி உழைச்சி பொழைச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 9ல் குரு வரும்போது என்ன பண்ணுவார்னா, ஆன்மீக வழிபாட்டை தருவார். குலதெய்வ கோயிலுக்கே போகாத குலதெய்வ கோயிலுக்கு போவான். இது வரைக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாத குலதெய்வ கோயிலுக்கு போவான். குலதெய்வ வழிபாடு என்பது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பழனிமலை முருகன் தான் குலதெய்வம்னு வச்சுக்கோங்க. அந்த பழனிமலை முருகனை நீங்கள் படமாக வைத்து வழிபடக்கூடாது. பழனிமலை முருகன் அப்படின்னு ஒரு போர்டில் எழுதி வழிபடலாம், அத்திப்பலையில் எழுதி வழிபடணும். அதை விட்டுட்டு போய் பழனிமலையில் சாமியை கும்பிட்டு படத்தை வாங்கிட்டு வந்து நல்லா வச்சு கும்பிட்டிங்கன்னா அந்த குலதெய்வத்தில் உங்களுடைய மூதாதையரும் கலந்துருப்பார்கள். அந்த மூதாதையர் என்ன பண்ணுவாங்க? துர்மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க, நல்ல ஆத்மா இருக்கும், கெட்ட ஆத்மா இருக்கும். அவங்க வந்து சில கஷ்டங்களை படுத்திடுவாங்க. ஆனால் என்ன பண்ண, குலதெய்வ வழிபாடு என்பது இப்போ துலா ராசிக்கு வரும். முக்கியமாக ஆன்மீக வழிபாடு வரும், ஆன்மீக சுற்றுலா வரும், திடீர் திருமணம் நடக்கும், திடீர்னு பல்வேறு விஷயத்தில் உட்காந்த இடத்துல லாபம் கிடைக்கும், பண வருவாய் கிடைக்கும். எல்லாமே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். இதில் 11/5/2025 பெறக்கூடிய இந்த குரு பயிற்சியில் 180 நாட்கள் நேரடி பலனை கொடுக்கும். அதுக்கடுத்து அதிசாரத்தில் வந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா 10ஆம் இடத்துக்கு போய் தொழில் வளர்ச்சி கொடுத்துருவார். அதிசார பலனா 10ஆம் இடத்துக்கு போவார், அதுலேயும் தொழில் வளர்ச்சி. ஏன்னா இங்கே வருவார் அதிசார பலன். இப்போ இங்கே இருக்கிறதுக்கு 9ஆம் இடத்துல குரு வகரார், அது லாபம். அடுத்து 8/10/2025 10ஆம் இடத்துக்கு அதிசாரத்தில் வருவார். அதுக்கடுத்து வக்ரம் ஆவார். அப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர பலன் இருந்தால் வக்ரத்து மூலமா தொழில் அமைச்சு கொடுத்துருவார். இது வரலைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப ஆசைப்பட்டு காத்திருப்பான், திடீர்னு வெளிநாட்டு வாழ்க்கை அமைஞ்சிடும். ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், மாமா பொண்ணாக இருக்கும், மாமா பொண்ணாக இருந்தாலும் கல்யாணத்தில் அவ்வளோ சிக்கல் இருக்கும். இப்போ அந்த லவ் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் நடந்துடும். காதல் திருமணம் கூட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறக்கூடிய காலம் துலா ராசிக்காரர்களுக்கு. இப்போ எடுத்த காரியம் தொடங்கும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குன்னா, 6ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வார், 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்வார். இது எல்லாம் சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணுற, ஒரு வெளிநாட்டு பயணம் போகிற, திருமணம் பண்ணுற, பிள்ளைகளோட படிப்பு, இப்படி எதை எடுத்தாலும் கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். வருமானமும் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அதில் நிதானத்தை கடைபிடிக்கணும். இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு வந்து சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்துருவார். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். மற்றபடி துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி நேரடி பலனாகவும் சரி, அதிசார பலனாகவும் சரி, வக்ர பலனாகவும் சரி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து தொழில் வளர்ச்சி, நிறைவேறாத பல ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் எந்த கோவிலுக்கு போகணும், எப்படி வழிபடணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த குரு பயிற்சியில் துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாச வருஷத்தை ஆள்வது யார்? கடந்த குரோதி வருஷத்தை ஆண்டது யார் அப்படின்னா முருகப்பெருமான். அதேமாதிரி கடந்த 2024 ஆங்கில புத்தாண்டை ஆண்டது யார்? அதுவும் முருகப்பெருமான் தான். அதனால தான் எல்லா முருகன் கோயிலையும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சு கூட்டத்தில் நசிங்கனெல்லாம் பல பேர் இருக்கான். அதேமாரி பல ஊரில் முருகன் கோயில் வந்து பிரதிஷ்டையாச்சு. முருகப்பெருமான் பிரதிஷ்டையானார். முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. இப்போ பேர்ந்திருக்கக்கூடிய இந்த விசுவாச வருஷம் அண்ணாமலையாரோட ஆண்டு. அடுத்து வரக்கூடிய 2026 அண்ணாமலையோட ஆண்டு. இப்படி இருக்க காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்கள் 9ஆம் இடத்துல குரு போகக்கூடிய சூழலில் ஒரு முறையேனும் வியாழக்கிழமையில் கிரிவலம் போங்க. இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கிரிவலம் போங்க. அண்ணாமலையார் கோயில் கிரிவலம் போயிட்டு ஈசானி லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை, குபேர லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை இந்த ஆண்டு தூக்கிடும். இந்த குரு பயிற்சியெல்லாம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் உங்கள் முயற்சி இருக்கணும், நேர்மை இருக்கணும்.
அதில் உங்களோட வளர்ச்சி இருக்கணும், அதில் அந்த அந்த உழைப்பில் உங்களுடைய பங்கு இருக்கணும், குலதெய்வ வழிபாடு இருக்கணும். இது எல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். திருமணம் கைகூடும், எல்லா விதத்துலையும் சிறப்பாக இருக்கும். அதனால் திருவண்ணாமலை கிரிவலம் நடந்து இந்த குரு பயிற்சியை சிறப்பாக அமைச்சுக்கோங்க.